குட் ஆஃப்டர்நூன். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல நம்ம லாஸ்டா ஸ்டேட்டுக்கும் ஹெல்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி, சரியா, மாநிலங்களுடைய நடவடிக்கைகளுக்கும் ஹெல்த் சுகாதார இடைவெளிக்கும் சுகாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி நம்ம பார்த்திருப்போம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காவேரி ஃப்ரம் கிரைசிஸ் டு கேஸ்கேட் ஆஃப் ஹோப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது காவேரி நெருக்கடியிலிருந்து நம்பிக்கை வரை அப்படின்ற மாதிரி. சோ இந்த காவேரிங்கிற பிரச்சனை ரொம்ப நாளா நடந்து கொண்டிருந்தது. ஆனா ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாநிலங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் இது, சரிங்களா? ஸோ இது எப்படி சாத்தியம் அடைஞ்சதுன்னா, கரெக்டான இதுக்கான தீர்ப்பாயங்கள் இருந்ததுதான். காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல், சரியா, காவேரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பாயம் அப்படின்றதுடைய அறிக்கையின்படி, சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் 2018 ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி ஜியாகிரபி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு நதி பாயுதுன்னா நதியோடைய கீழ் பகுதி, அதாவது லோவர் ரிப்பேரியனுக்கு தான் அதிகமான நீர் பங்கு இருக்கு, சரியா. லோவர் ரிப்பேரியன் ஹேஸ் த ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் வாட்டர். அப்படி பாக்குறச்சா தமிழ்நாடு தான் லோவர் ரிப்பேரியன். அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே தண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வருஷமும் தண்ணீர் பிரச்சனை இல்லை இல்லையா? நீர் பிரச்சனை, நீர் பற்றாக்குறைங்கிறது ஏற்படாம போனதுனால இந்த வாட்டி வந்து சரியான அந்த தீர்ப்பாயத்தோட செயல்பாடும் சரி, மழை குறைபாட்டின்மையும் சரி, ரெண்டு பேருமே தம் காவேரியில எந்த பிரச்சனையும் சூழ்நிலை இல்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு, சுமூகமா போயிட்டு இருக்கு. ஸோ கர்நாடகாவுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறது ட்ரிங்கிங், தே ஆர் ஆஸ்கிங் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். அண்ட் நம்ம தமிழ்நாடுங்கிறது, சரிங்களா, இரிகேஷன், மல்டிபர்பஸ் இரிகேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இந்த 2 ரீசனுக்காக சிம்பிளா சொன்னா மல்டி பர்பஸ் சொல்லலாம். மல்டி பர்பஸ், ஓகேங்களா? மல்டி பர்பஸ். அங்கேயும் டேம் இருக்கு. கிருஷ்ணராஜசாகர் டேம் இப்ப ரீசெண்டா மேகதத்துன்னு ஒரு அணை கட்டுறேன்றாங்க. மேகதத்து, அது அணை கட்டினாங்கன்னா நமக்கு அங்க மேகதத்து திறந்து விட்டாதான் எங்க வரும் தண்ணி? மேட்டூருக்கு வரும், சரியா. அப்ப டேம்ஸ் நிறைய அப்பர் ரிப்பேர் டேம் கட்டினாங்கன்னா நமக்கு தண்ணி குறைய போகுதுன்னு அர்த்தம். சோ மேகதத்து அணை எதிர்த்து நம்ம போராடுறதுக்கான காரணம் அதுதான், சரியா. மேகதத்து எதிர்த்து போராடுறதுக்கான காரணம் இதுதான், ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கு, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தீர்ப்பாயம், சண்டை பிரச்சனை வந்தா காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் தீர்ப்பு கொடுக்கும், நதிநீர் தீர்ப்பாயம், சரிங்களா. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஆளுமை யாரு? காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதோட அசிஸ்டிங் பாடி இன்னொரு இருக்கு பாருங்க, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு காவேரிங்கிறதுக்கு, அந்த ரிவரை மேனேஜ் பண்றதுக்கு. பிரச்சனை வந்தா தீர்ப்பாயம், காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இது அத்தாரிட்டி, இவங்க ட்ரிபியூனல், தீர்ப்பாயம், சரியா. அடுத்து என்ன? காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, ஒழுங்குமுறை குழு, தமிழ்ல வந்து ஒழுங்குமுறை குழு, காவேரி நீர் பிரச்சனை தீர்ப்பாயங்கள், சரியா. இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஃபுல் டைம் அபிஷியல்ஸ், எப்பயுமே ஆபீசர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. ஃபுல் டைம் கவர்மெண்ட், ஃபுல் டைம் பாடி இது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சரிங்களா. சோ இப்படி இருக்கிறதுனால டக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், சரியா. ரெண்டு பக்கமும் என்ன பண்ண முடியும்? டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் ஒரு அமைப்பை உருவாக்கி, ஒரு குழுவை உருவாக்கி அப்புறம் பிரச்சனைக்கு பதில் தேர்வதை விட, பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு ஒரு நிரந்தர குழு அமைச்சுட்டா அந்த பிரச்சனையே வராதுல்ல, அப்பப்பே சால்வ் பண்ணிடுறாங்கல்ல. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ சிடபிள்யூஎம்ஏ அண்ட் சிடபிள்யூஆர்சி இவங்க 2 பேருமே பக்கா வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி வேலை செஞ்சதுனால தான் பிரச்சனை வரல 4 வருஷம். உங்களுக்கு புரியுதா? மழை நிறையவும் பெஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. அண்ட் இதற்கு மேலே கவர்னிங் பாடி யாரு? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி, நீர் அமைச்சகம், பேர் மாத்திட்டாங்க இல்லையா, நீர் அமைச்சகம். சோ இதே போல மற்ற நதிகளுக்கும் நம்ம செஞ்சோம்னா, மற்ற நதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ண முடியும், சரியா. அண்ட் இவங்களுடைய செயல்பாடு அதிகப்படியான வெளிப்படைத்தன்மையோட நடைபெறுகிறது. இது மூடி மறைச்சு எதுவுமே நடக்கல.
உடனுக்குடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்க உரை கொடுத்துறாங்க ரைட்டிங்ல. இவங்க எடுக்கக்கூடிய முடிவு எதனால இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்றது எழுதி கொடுக்கணும். ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? பாரபட்சம் இல்லாமல் இவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்நாடகால வாழக்கூடிய தமிழர்களுக்கும் பிரச்சனை, தமிழ்நாட்டுல வாழக்கூடிய கன்னட மக்களுக்கும் பிரச்சனை, கலவர வெடி. ஏன்னா இதுக்கு முன்ன நிறைய நடந்திருக்கா இல்லையா? சோ ஒரு தண்ணி பிரச்சனைங்கிறது கலவரமா மாறிடும். மொழி கலவரமா மாறிடலாம், இனக்கலவரமா மாறிடலாம். சரிங்களா? சோ இதே அளவுல மாநகரங்களுக்கும் பிரச்சனை வருது. காவேரி மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சுவேஜ் போர்டு ஆக்ட். ஏன்னா இப்போ காவேரியில தண்ணி வரல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல பிரச்சனை. ஆனா சென்னை போன்ற மாநகரங்கள் இருக்கு பாத்தீங்களா? சரியா? சென்னை போன்ற மாநகரங்கள் இருக்கு இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில வந்து 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு நிறைய மழை பெய்யுறது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் சில டைம்ல மழை பெய்யாததுனால தண்ணி பிரச்சனையும் வரும். கிட்டத்தட்ட 2015 இருந்து சரிங்களா 2024 வரைக்கும் 2 பிரச்சனையுமே சென்னை சந்திச்சிருக்கு. மழை நிறைய வர்றதும் பிரச்சனை இல்லையா, தண்ணி இல்லாம போறதும் பிரச்சனை. அப்ப 2த்துக்கும் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றது, அதை பத்தின முடிவு எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி தான் யாரு? காவேரி சாரி சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை. சரியா? சென்னை மெட்ரோபாலிட்டன், சென்னை மாநகர, சரியா, சென்னை மாநகர நீர் தேவைக்கான அமைப்பு. சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சு அதுக்கு ஒரு நிரந்தர அதிகாரிகள் அபிஷியல் மெம்பர்ஸ் அமைக்கும் பொழுது அப்போ உடனுக்குடனே டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இம்பார்ஷியலா இருக்கலாம், பாரபட்சமின்மை, எழுத்துப்பூர்வமா மக்களுக்கு வந்து உடனுக்குடனே அறிக்கைகளை வெளியிட செய்யலாம். அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையோட செயல்படலாம். அப்படி செயல்படும் போது இந்த மாதிரி நீர் பிரச்சனைங்கிறது வராம போகும். விளங்குதா? இது வந்து ஜெனரலா இது காவேரிக்கும் பொருந்தும், சென்னைக்கும் பொருந்தும், கர்நாடகாவுக்கும் பொருந்தும், எதுனாலும் சரி. எப்பயுமே இது இது நான் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது காமனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டாபிக்னு வரும் பட்சத்துல நீங்க தாராளமா அந்த பாயிண்ட் நீங்க மெயின்டைன் எழுதலாம். அதே போல அந்த குழுக்கள்ல, அந்த குழு இருக்குல்ல, அந்த குழு, அந்த நிரந்தர அமைப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய குழு இருக்கு இல்லைங்களா, அந்த குழுக்கள்ல நான் அபிஷியல் என்விரான்மெண்டலிஸ்டும் இருக்கணும். சரிங்களா? அதிகாரிகள் அல்லாத சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகை இருக்கணும். ஏன்னா இந்த அதிகாரிகள் எப்பவுமே மனிதர்களுக்கு தான் எடுக்கிறாங்க. அவங்களோட முக்கியத்துவம் யாருக்கு இருக்கும்? ஹியூமன்ஸ்க்கு தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம ஒரு வளர்ந்த சமுதாயம் மாறிட்டோம், அதனால சுற்றுச்சூழல் அப்படின்றதும் முக்கியமா இருக்கணும். சரியா? அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சுற்றுச்சூழலை பாதிக்காததா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அத்தாரிட்டி, இந்த குழுவுல அபிஷியல் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிற அபிஷியல் பர்மனண்டா இருக்கணும். சரிங்களா? பர்மனண்டா இருக்கணும். பிரச்சனைனா வரக்கூடியது ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் குழு, ஸ்டாண்டிங் கமிட்டி, தற்காலிக குழு அல்லது அட்ஹாக் தற்காலிக குழுன்னு சொல்லுவாங்க. நிரந்தர ஸ்டாண்டிங் கமிட்டினா நிரந்தர, சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸ்டாண்டிங்னா நிரந்தர, அட்ஹாக்னா தற்காலிக. அட்ஹாக்னா தற்காலிக, மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், முன்னாடி நான் தவறா சொல்லிட்டேன், இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஸ்டாண்டிங்னா நிரந்தர, அட்ஹாக்னா தற்காலிக. அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இதுக்கு இருக்கும்போது அதுல அபிஷியல் மெம்பர்ஸா அபிஷியல்ஸ் இருக்கும்போது நான் அபிஷியல் அன்அபிஷியலா யார் இருக்கணும்? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், என்விரான்மெண்டலிஸ்ட். அப்படி இருக்கிறது மூலியமா இந்த மாதிரி நதிகள் மக்களை பாதிக்குதோ இல்லையோ சுற்றுச்சூழலையும் காலநிலை மாற்றம் இந்த போன்ற சவால்களையும் சந்திக்க முடியும். ஏன்னா அவன் அதை பத்தி யோசிப்பான். சரியா? மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வருது வரலைங்கிறதையும் சேர்த்து இதுவும் சேர்த்து யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? சோ இப்ப மேகதத்து அணைங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர் ஆணையத்திற்கு முன்னாடி இப்ப கேள்விக்குறியான ஒரு குறியா இருக்கு. அணை கட்டினா நாளைக்கு 2 மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து இந்த நீர் மேலாண்மை ஆணையம், மத்திய நீர் மேலாண்மை ஆணையம் வந்து என்ன செய்ய போகுதுங்கிறது இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் தான் தெரியும். சரியா? சோ இந்த மேகதத்து வந்ததுன்னா
அது தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் இல்லாம கண்டிப்பா கொடுக்க வேண்டிய நீரை அவங்க கொடுத்துட்டு அந்த அணையை வந்து அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சீரியஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் வந்து இதுல இருக்கு. சரியா? சோ ரெண்டு ஆப்டிமலி யூட்டிலைஸ் த ப்ரிஷியஸ் வாட்டர் ரிசோர்ஸ் which if untapped will go to waste as is happening now. இந்த வார்த்தை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நீர் போன்ற மிக பொக்கிஷமான ஆதாரங்களை, வளங்களை சரிவர பயன்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். சரி, நாட்டை கொண்டு செல்லணும். அதை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா அது வீணாக கடலில் போய் சேரும். வீணாக கடலில் போய் சேரும். ஸோ இது மாதிரியான வார்த்தை வந்து இருக்கணும். டேம் கட்டினா தண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா டேம் கட்டினா லோவர் ரிப்பேரனுக்கு பிரச்சனை ஆகுது. லோவர் ரிப்பேரனுக்கு தண்ணி கொடுக்கணுமேங்கிறதுக்காக மேல டேம் கட்டாம இருந்தா அந்த மக்களுக்கு வந்து தண்ணீர் தேக்கல, குடிநீர் பிரச்சனை வருது, மீன் பிரச்சனை வரும், மீன் வளத்தை அதிகரிக்கலாம். டேம் கட்டினா மீன் வளம் அதிகரிக்கும், கரண்ட் தயாரிக்கலாம். இவ்வளவு இருக்கு. அப்போ ஒருத்தன் ஒரு விஷயம் செய்யறது இன்னொருத்தனுக்கு பாதகம் இல்லாம செய்யணும். அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் மத்திய அரசாங்கத்துடைய நீர் ஆணையம் அப்படின்றது தலையிடுது. இப்ப இவ்வளவு வருஷமா 4 வருஷம் கரெக்டா போயிருக்கு. இதுக்கப்புறமா கரெக்டா போகணும். இல்ல இதுல கரெக்டா ஸ்டெப் எடுக்கலாம், இது பிரச்சனையாகும். இப்ப பிரச்சனைக்குரியது மேகதத்து தான் பிரச்சனை. ஓகேவா? அதனால அது இப்போ இன்னும் முடிவு பெறல. அது இன்னும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் குவாவான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டேட்டஸ் குவா அப்படின்னா வாட் இஸ் ஸ்டேட்டஸ் நவ்? ஸ்டேட்டஸ் குவா அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே இருக்கட்டும், மாத்த வேண்டாம். அதான் ஸ்டேட்டஸ் குவா. சமீபத்திய நிலை மாற வேண்டாம் அப்படின்றத ஸ்டேட்டஸ் குவான்னு சொல்றது. சமீபத்திய நிலை, தற்பொழுது நிலவும் நிலை, பேச்சுவார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது. இது பல அர்த்தத்துல சொல்லலாம். ஸ்டேட்டஸ் குவானா பேசினபடியே இருக்கட்டும், இப்ப பிரச்சனை வராத சூழ்நிலை இப்படியே இருக்கட்டும், நல்லது நல்லதாவே நடக்கட்டும் அப்படின்றத ஸ்டேட்டஸ் குவா. அப்ப இந்த ஸ்டேட்டஸ் குவாங்க இப்ப நீங்க படிச்சது கரெக்டா தான் இப்ப இருக்கு. 4 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. சரியா? இதை இழுத்து மறுபடியும் பிரச்சனையில தள்ளிட வேண்டாம், இப்படியே போலாம், சென்னையிலும் இதே மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்தது, கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் பிரிங்கிங் த ரிபப்ளிக் டு த பப்ளிக். பிரிங்கிங் த ரிபப்ளிக் டு த பப்ளிக். இது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு ஒரு நடப்பு நிகழ்வு தான். இதுல கேள்வி பெருசா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முன்னாடி பார்த்ததும் கேள்வி வரத வாய்ப்பு இல்லை, இதுக்கும் கேள்வி வருது. இருந்தாலும் கரண்ட் நம்ம இதோட நோக்கம் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நியூஸ் படிக்க வேண்டாம், இது படிக்கிறது மூலயமா நீங்க தற்போது என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இல்லையா? கான்ஸ்டியூஷன் மியூசியம், அதாவது என்ன பண்ண போறோம், புதுசா ஒரு மியூசியம் கட்ட போறாங்களாம். சரியா? புதுசா ஒரு அரசியலமைப்பு அருங்காட்சியம் கட்ட போறாங்களாம். அப்படி அருங்காட்சியம் கட்டுறது தேவையா தேவையில்லையா? அப்படி தேவைன்னா அது எப்படி இருக்கணும், அதுல என்னத்தை நீ கொண்டு வரணும்? சரியா? இல்ல தேவையில்லைன்னா ஏன் தேவையில்லை அப்படின்றத இதுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நமக்கு தெரியும், ஜனவரி 26, 1950 நமக்கு குடியரசு தினம். குடியரசு என்றால் என்ன? குடியரசு, வாட் இஸ் ரிபப்ளிக்? குடியரசு ஒரு நாட்டினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஒரு நாட்டினுடைய தலைவர் மக்களுள் ஒருவரா இருக்கணும். ஒன் அமாங் த பீப்புள். மக்களுள் ஒருவரா இருந்தா, அதாவது பப்ளிக், ரீபப்ளிக். மக்களுள் ஒருவர் நாட்டினுடைய தலைவராக இருந்தா அதுக்கு பேரு குடியரசு. பாருங்க, குடிமக்கள் அரசு. குடிமக்களுள் ஒருவர் அரசை உருவாக்கினால் அது குடியரசு. சிம்பிளா சொல்ல ஒரு வேலை சொல்லமா, குடிமக்களுள் ஒருவர் அரசரானார். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, குடிமக்களுள் ஒருவர் அரசை நடத்தினார். அரசர் ஆகலவர், அரசதான் நடத்துறார், அரசாங்கத்தை நடத்துறார். அப்ப ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யார் இந்தியாவில? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். யாரு பிரசிடென்ட்? இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்கன்னா அவங்க யாரு? அவங்க ராஜ பரம்பரையா? அப்பா அப்பா தாத்தால முகலாய வம்சத்துல இருந்தாங்களா, இல்ல மராட்டி வம்சத்துல இருந்தாங்களா? யாரு? ஷீ இஸ் நோபடி, இல்லையா? பிஃபோர் பிகமிங் அ பிரசிடென்ட் ஷி வாஸ் அ நோபடி, இல்லையா? அப்ப ஒரு சாதாரண ஒரு மனிதன், அரச பரம்பரை சாரண, அப்படி ஒருவரை தூக்கி அவங்கள நாட்டினுடைய தலைவராக உட்கார வச்சா அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தான் குடியரசுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் எது? நாட்டினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு அரசரா இருந்தா அதுக்கு பேர் என்ன? மன்னராட்சி. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். மன்னராட்சிக்கு ஆப்போசிட் தான் என்ன?
குடியரசு. மன்னராட்சிக்கு ஆப்போசிட்டுக்கு பேர் மக்களாட்சி கிடையாது. மக்களாட்சிங்கிறது என்ன? டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது என்ன? மக்கள் வாக்களிக்கலாம். அரசான் மக்களாட்சிக்கு வித்தியாசம் என்ன? மக்களாட்சியோட விளக்கம் என்ன? பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட். பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட். அரசின் செயல்பாடுகளில் மக்கள் பங்கேற்கலாம். அரசின் செயல்பாடுகளில் அல்ல அரசாங்கத்துடைய முடிவுகளில் மக்கள் பங்கேற்றால் அதற்கு பேரு மக்களாட்சி. நாட்டினுடைய தலைவன் மக்களுள் ஒருவராய் இருந்தா அதுக்கு பேர் குடியரசு. நாட்டினுடைய தலைவன் அரச பரம்பரையை சார்ந்தவராய் இருந்தா அது மன்னராட்சி. ஒரு நாடு ஒரு நாடு மக்களாட்சியும் இருக்கலாம், மன்னராட்சியும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிட்டன். பிரிட்டன் நாட்டுல ராணியும் இருக்கிறாங்க, மன்னரும் இருக்கிறாரு. சரியா? மக்களும் அரசாங்கத்துல பங்கு கொள்கிறார்கள். மக்கள் பீப்புள் ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். அப்ப என்னது? அப்ப அது என்ன சொல்லுவீங்க? வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் தட்? அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி. அரசியலமைப்பை கொண்ட மன்னராட்சி என்று அழைக்கப்படுகிறது. இது பிரிட்டன் அரசாங்கம். பிரிட்டன் நாட்டுல மக்கள் எலெக்ஷன்ல பங்கு கொள்கிறார்கள். பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ராணியும் இருக்கிறாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க, கிரவுனும் இருக்கு, மகுடமும் இருக்கு. இந்தியாவில பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க, கிரவுன் இல்லை. என்ன இருக்கு? மக்களுள் ஒருவர் தலைவரா இருக்காங்க. அப்ப விச் மீன்ஸ் பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட்டுக்கு ஆப்போசிட் தான் கிரவுன், மகுடம். பிரைம் மினிஸ்டருக்கு ஆப்போசிட் ஒண்ணு இல்லை. பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப குடியரசு நாடுகளையும் தேர்தல் நடக்கும். மக்களாட்சி இருக்கு. இந்தியாவிலும் மக்களாட்சி இருக்கு, அமெரிக்காலையும் மக்களாட்சி இருக்கு, பிரிட்டன்லயும் மக்களாட்சி இருக்கு. மக்களாட்சிங்கிறது கவர்மெண்ட் நடவடிக்கைகள் இருக்குல்ல, அரசாங்க நடவடிக்கைகள்ல மக்கள் பங்கு கொள்றது. எப்படி பங்கு கொள்வாங்க? ரெண்டு விதமா பங்கு கொள்ளலாம். சரியா? ஒண்ணு நேரடியாக பங்கு கொள்ளலாம், டைரக்டா கவர்மெண்ட்ல நடக்கிற எல்லாத்தையுமே நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். இல்லைன்னா இன்டைரக்ட், மறைமுகமா முடிவெடுக்கலாம். மறைமுகமா இந்தியாவில் இருக்கிறது எது? இந்தியாவில் இருக்கிறது இன்டைரக்ட் தான் இருக்கு. மறைமுகமாக பங்கு கொள்வது. மறைமுகமா பங்கு கொள்வதுன்னா என்ன? மறைமுகமா பங்கு கொள்வதுன்னா வெறும் எலெக்ஷன்ல மட்டும்தான் வருவாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சரியா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த தலைவர் போய் ஆட்சி செய்வார் உங்களுக்கு சார்பா. 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு நபரை செலக்ட் பண்ணி அந்த ஒரு நபரை உங்களுடைய சார்பா போயிட்டு அரசாங்கத்தை பார்த்துக்க சொல்லி சொல்றீங்க. அந்த ஒரு நபர் யாரு? அந்த ஒரு நபருங்கிறது எம்பியா இருக்கலாம், இல்ல எம்எல்ஏவா இருக்கலாம், அல்லது கவுன்சிலரா இருக்கலாம். அப்பனா 3 எலெக்ஷன் நடக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் அரசாங்கத்தின் நடவடிக்கையை முடிவெடுக்கல, அதை யாராவது ஒருத்தர் செய்யணும். அது யார் செய்யலாம்? சரி, என்னால செய்ய முடியலப்பா, நான் காலைல ஆபீஸ் போகணும், 9 மணிக்கு ஆபீஸ் போகணும், 5 மணிக்கு பாப்பா கூப்பிடணும், ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும், உங்களுக்கு நேரம் இல்லை, பிளஸ் தெரியும் இல்லை. அப்ப என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணி என்ன பண்றீங்க? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூஸ் பண்ணி அவர் அனுப்புறீங்க. அவர் உங்க சார்பா செய்யறாரு. அப்ப இது நீங்க நேரடியா ஆட்சி செய்யல, இல்ல நேரடியா இன்வால்வ் ஆகுறீங்களா அரசாங்கத்துல? இல்ல. அப்போ மறைமுகமா இன்வால்வ் ஆகுறீங்க. அதுக்கு பேர் தான் மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சின்னா என்ன? நேரடி மக்களாட்சினா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சார்பா நீங்க ஒருத்தர் அனுப்பலாம் இல்லை, சரியா? நீங்க எல்லா முடிவுகளும் நீங்க மக்கள் தான் எடுப்பாங்க, எல்லா முடிவுகளும். இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம், சரியா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வேலைகளும் சம ஊதியம் ஒரு சட்டம் கொண்டாடும் அப்படின்னு வச்சுக்கோமே. என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பே ஃபார் ஆல் ஜெண்டர்ஸ், அனைத்து பாலினங்களுக்கும் சம ஊதியம் அப்படின்ற ஒரு சட்டம், ஆக்ட் 2024 அப்படின்னு ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோ. இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த சட்டத்தை எழுதி, சரி என்னென்ன கொண்டு வர போறான் அப்படின்றதெல்லாம் எழுதி, அதை அந்த ரூலை கொண்டாந்துருவாங்க, அந்த ரூல் புக்கு கொண்டாந்துருவாங்க. இந்த ரூல் புக் வேணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் கிட்ட தான் கேட்பாங்க. இப்பதான் சட்டம் கொண்டு வரணும் உங்களை கேட்கறாங்களா? ஏன்பா உங்களை கேட்கறாங்களா? அப்படியே நீங்க சொன்னீங்கனாலும் அவன் அதை கேட்கறானா? வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா அவன் கேட்கறது இல்லை. கொண்டு வரணும் நினைச்சா கொண்டு வந்து தான் இருக்க போறான். ஒவ்வொரு சட்டமும் உங்களுக்கு என்னென்ன சட்டம் வந்துட்டு டெய்லி உங்களுக்கு தெரியுதா? என்ன புவனேஸ்வரி மேம், என்ன சட்டம் தெரியுமா உங்களுக்கு? எல்லா சட்டமும் தெரியுமா?
தெரியாது. நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ஓட்டு போட்டீங்களா, அதோட வேலை முடிஞ்சு. அப்படிதானே? 5 வருஷத்துல 3 ஓட்டு போடுவீங்க. புவனேஸ்வரி, அதை போட்டீங்களா போடலையா? போட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த சட்டம் வரலாமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. இந்த இந்த மாதிரி ஒரு சட்டம் எல்லா எல்லா ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலைக்கு சம ஊதியம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. வரலாம் சார், கண்டிப்பா வரலாமா? இதை ஃபுல்லாத்தையும் படிச்சு பார்த்தா சொல்றீங்களா? ரூல் புக் ஃபுல்லா படிச்சு பார்த்தா சொல்லணும். அந்த ரூல் புக் 800 பக்கம் இருக்கும். அந்த சட்டம்ங்கிறது ஒரு 800 பக்கம் இருக்கும். இது 800 பக்கத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த சட்டம் வேணுமா வேணாமா முடிவு எடுக்கணும். 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாமே, நீங்க வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, ஒவ்வொரு மாசமும் ஒரு சட்டம் வருதுன்னா அந்த மாசத்து அந்த ஒரு மாசத்துல இல்ல ஒரு 10 மாசத்துல ஏதோ ஒரு சட்டம், எந்த சட்டம் வந்தாலும் சரி அந்த நாட்டுல, அது என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். இப்ப இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் இருக்கு. காஷ்மீர் அப்படின்றத இப்போ யூனியன் பிரதேசம் மாத்தினாங்க. சரியா? அது மாநிலமா இருந்துச்சு. அப்ப யூனியன் பிரதேசம் மாத்தணும்னா அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு சட்டம் போட்டுதான் அது காஷ்மீரை என்னவா மாத்திருப்பாங்க, ஒரு மாநில அந்தஸ்துல இருந்து யூனியன் பிரதேசங்கிற அந்தஸ்துக்கு மாத்துறாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்களா? அப்ப இந்த சட்டத்தையும் அரசாங்கம் போட்டுச்சுன்னா மக்கள் வாக்களித்தாதான் அந்த சட்டமா மாறும். இல்லைன்னா அது வெறும் மசோதா தான். அப்ப இதுக்கும் நீங்க வாக்களிக்கணும். என்ன கொஞ்சம் சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த சட்டமும் ஒரு 300 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த முடிவு சரியா? சரின்னா நீங்க வாக்களிக்கலாம். தவறு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அது தவறு, வாக்களிக்க மாட்டீங்க. அப்போ 100 பேர் இந்தியால ஒரு எத்தனை கோடி பேர், 160 கோடி இருக்கான். 160 கோடி இருக்கான். அதுல ஒரு 50 கோடி பேத்துக்கு வாக்குரிமை இருக்கு. 50 கோடினா 26 கோடி மக்கள் ஓகே சொன்னா வாக்களிக்கலாம், வரும், இந்த சட்டம் அமலாகும். இல்ல வாக்கு அளிக்கல அப்படின்னா சட்டம் அமலாகாது. 26 கோடி மக்கள்கிட்ட கேட்டு அப்போதான் அதை செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் நேரடி மக்களாட்சி. இந்த மாதிரி மக்களாட்சி எந்த நாட்டிலேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. இந்த மாதிரியான மக்களாட்சி சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல இப்படி செய்ய முடியுமா? என்ன குறைபாடு இருக்கும் சொல்லுங்க. செஞ்சா நல்லா இருக்குமா? இது ஐடியா நல்லா இருக்கா? நேரடி மக்களாட்சி இந்தியால கொண்டு வந்துடலாமா? டக்குன்னு சொல்லணும், நேரம் இருக்கா நமக்கு? மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு, அதனால என்ன? ஓ, நிறைய பேர்ட்ட கேட்கணும் அப்படின்றீங்களா? சரி, மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு, சரி ஓகே. அடுத்தது. அது என்ன சட்டம்னு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் சார் ஓட்டு போட்டு 800 பக்கம்ன்றீங்களே சார், நாங்க ஸ்கூல் புக்ல இருக்க 80 பக்கத்தையும் நாங்க படிக்கலையே. 800 பக்கத்தை படிச்சு அது எப்போ அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும் போல இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்மகிட்ட லிட்ரஸி இருக்கா? இல்ல. இல்ல ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு அரசியல் முடிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கா? இல்ல. பாலிடிக்ஸ் தெரியணும்ல, அரசியல் அப்படின்ற விஷயங்கள் தெரியணுமா இல்லையா? இப்ப அரசியல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்க எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும், அவர் படத்தை நான் பார்ப்பேன், நான் அவருக்கு வாக்களிப்பேன், அவ்வளவுதான். எம்ஜிஆர் செத்து போயிட்டாரியா, இருந்தாலும் அவர் பிடிக்கும், அவர் எந்த கட்சியோ அவருக்கு தான் வாக்களிப்பேன். செத்தே போனாலும் அவர் தான் வாக்களிக்கிறேன் இல்லையா? இவ்வளவு அரசியல் தெரிஞ்சா போதும். ஆனா இப்படி நேரடி மக்களாட்சி கொண்டாந்தா நீங்க என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் தெளிவா முடிவெடுத்து எல்லா மக்களுக்கும் வேற தெரியணும். அதை படிச்சு பார்த்து நீங்க முடிவெடுத்து ஓகே சொல்லணும். ஆனா படிக்காட்டி கூட நீங்க என்ன பண்ணலாம், பிடிக்குது பிடிக்கணும் கூட எடுக்கலாம். ஆனா எல்லா நடவடிக்கையும் உங்களுடைய உங்ககிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆக்சுவலா, இல்லையா? சார் படிக்க கால முடியும். ஏற்படலாம் என்னங்க? சார், காலதாமதம் ஏற்படும் சார். காலதாமதம் ஆகலாம். ஓகே, டிலே. ஜிஎஸ்டி வரதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஜிஎஸ்டின்ற ஒரு சட்டம் வரதுக்கு 25 வருஷம் ஆச்சு. காஷ்மீர் இப்போ ஒரு யூனியன் பிரதேசமா காஷ்மீர் பிரச்சனை இன்னும் முடிவு பெறல. சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆச்சு. இப்ப இதெல்லாம் காலதாமதம் இல்லையா? என்ன காயத்ரி, எல்லாம் சீக்கிரம் முடிவு எடுத்துட்டாங்க இந்தியாவில. இல்லைங்க சார், 500 பேர் இருக்கிறப்பயே இவ்வளவு லேட் ஆகுதுங்க சார். அப்படி சொல்ல வரீங்க. 500 பேருக்கு போய் இவ்வளவு பிரச்சனை ஆகுதுப்பா, இல்லையா? ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் காஷ்மீர் இந்தியா கூட சேரணுமா வேண்டாமாங்கிறது காஷ்மீர் மக்கள் கிட்டே கேட்டு இருந்தா இந்த பிரச்சனை 1947லயே முடிஞ்சிருக்கணுமோ என்னமோ. ஜல்லிக்கட்டு வேண்டாமா வேணுமா அப்படின்றத தமிழ்நாடுங்கிற ஒரு
மாநிலத்துக்கிட்ட கேட்டு கேட்டால என்னமோ மெரினாங்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்காமலோ இருக்குமோ என்னமோ. என்ன நான் சொல்றது? சார் அப்போ அந்த பிளபிசைட் எடுக்கவே இல்லையா காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல? அந்த எடுக்கலையே யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லி எடுக்கலையே அதான இப்ப பிரச்சனையே. அதான் நடத்தலையே, இந்தியா நடத்தலையே. புரியுதா உங்களுக்கு? இந்தியால நேரடி மக்களாட்சி இல்ல. ஓகேவா? அதுக்கான காரணம் வந்து 1947 இந்தியால படித்தவர்கள் கம்மி, மக்கள் தொகையும் கம்மி. இப்ப 80 ஆண்டுகள்ல மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, கல்வி அறிவுங்கிறது அதிகமாயிருச்சு. இருந்தாலும் அறிவுங்கிறதுக்குள்ள கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அரசியல்னா வேண்டாம் சாக்கடை அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல அறிவு வளர்த்துக்கிறாங்க இல்லையா? பொதுவான அறிவு அப்படின்றத யாரும் வளர்த்துக்கிறது இல்லை. ஆனா இங்க இந்த மாதிரி அரசியல் முடிவுகள் எடுக்கணும் போது வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். மெச்சூரிட்டி இருக்கணும். ரேதர் தேன் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்காக வாக்களிக்க கூடாது. இந்தியால ஒரு மோசமான ஒரு வாக்களிக்கும் முறை இருக்கு. எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் வாக்களிக்கிறேன் இல்லையா? எவ்வளவு கொடுமை! உனக்கு பிடிக்குங்கிறதுனால அவர் வந்து ஒரு நல்ல தலைவராயிட முடியுமா என்ன? இல்லையா? எம்ஜிஆர் அப்படின்ற அவர் செத்து போயிட்டாரியா, இருந்தாலும் அவருக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்றது நடிகர்கள் அரசியல்ல குறிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு இந்த தகுதி தான் இருக்குங்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ஆட்சி செய்யறதுக்கு என்ன தகுதி தான் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. அப்ப எந்த ஒரு சட்டம் வருதுனாலும் அந்த சட்டத்தை பத்தின அறிவை பொதுமக்கள் படிக்கல. அதுதான் விஷயம். ஏன்னா நீ அரசியல் அறிவுங்கிற ஒரு விஷயம் இல்ல. உங்க ஸ்கூல் புக்ல வைக்கிற அரசியல் அறிவியல்னு 11th ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறான். ஏன் அதை 8th ஸ்டாண்டர்ட்ல வை, 9th வை, 6th வை, ஒரு சப்ஜெக்ட் மேண்டேட்டரியா ஆக்கு. வேணும் இல்லையா? அப்ப நேரடி மக்களாட்சி இருந்தா அதாவது அரசியல் சார்ந்த அறிவு அப்படின்றது மக்களுக்கு இல்ல. பொலிட்டிக்கல் லிட்ரஸின்னு சொல்லலாமா அந்த வார்த்தை? அரசியல் கல்வி அறிவு. சரியா? ஏன்னா அரசியல் வேண்டாம் அப்படின்ற மனநிலைன்னா நமக்கு இருக்கு. பொழப்ப தேடினியா, சம்பாதிக்கிறது படிச்சியா, வேலைக்கு போனியா, அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால டிலே அப்படின்றது ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப கொண்டாந்தா டைரக்ட் டெமோக்ரஸி கொண்டாந்தா கண்டிப்பா ஆகும். ஏன் அது ஒரு ஆப்பா கொண்டு வா. இன்கேஸ் ஒரு ஆப்பா கொண்டாந்து அந்த ஆப்பை ஹேக் பண்ணாத முறையில ஹேக் பண்ணி வருவாங்கன்னு பயம் வரும். அப்ப பிளாக் செயின்ல கொண்டு வா. பிளாக் செயின் டெக்னாலஜி பண்ணீங்கன்னா ஹேக் பண்ண முடியாது. அதனாலதான் பிளாக் செயின் அவ்வளவு ஃபேமஸா போயிட்டு இருக்கு இல்லையா? அவ பிளாக் செயின்ல கொண்டாந்து 4 ஆப்ஷன் கொண்டு வா. 4 ஆப்ஷன் வேணும் வேண்டாம் இப்போதைக்கு தள்ளிவை அப்படின்ற மாதிரி. சரியா? அது எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. அப்ப எல்லாருக்கே மொபைல் வந்துருச்சுல. அப்ப இ கவர்னன்ஸ் சொல்றேன். வாட் இஸ் மின் ஆளுமை? இதுதானே இப்ப ஒரிஜினல் மின் ஆளுகை. சரியா? சரி, மொபைலும் இல்லாதவங்க இ சேவா மையத்துல போயிட்டு அவங்களுடைய முடிவை வந்து கருத்தை தெரிவிக்கலாம். இதை நடத்தணும்னு நினைச்சா செய்யலாம். அண்ட் ஃபியூச்சர்ல வரவும் ஆகலாம். ஸோ இதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. சுவிட்சர்லாந்துல இது அமல்ல இருக்கு ஒவ்வொரு சட்டம் வரும்போதும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பீப்புள் ஆர் கெப்ட் பிஸி. ஒரு நடவடிக்கை செய்யும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே வந்து கேட்டு 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 செய்யும் போது நீ இப்போ இருக்கிற பொழப்பை விட்டுட்டு வேற பொழப்ப பாக்குற மாதிரி ஆயிடும். அது ஒரு பிரச்சனை. இது ஒரு நெகட்டிவ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ்னு. கண்டினியூஸ்லி யூ வில் பி ஆக்குபைட் வித் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அண்ட் அதை இன்ஃபுளுஸ் பண்றதுக்கு புவனேஸ்வர் எழுதுற மாதிரியே தெரியலையுமா? கதை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன். எப்படி ஞாபகம் இருக்கு இதெல்லாம்? எழுதுங்க. இங்க பாருங்க, உட்காந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு செய்யாது. அப்படி இல்லையா? சரி, எல்லாத்துக்கும் முக்கியமான சில சட்டங்கள், சில பொலிட்டிக்கல் பில் வேணா பில்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பில் டைரக்ட் டெமோக்ரஸி மூலமா போகக்கூடிய ஒரு பில்லு இருக்கட்டும், இன்னொரு பில் இன்டைரக்ட் டெமோக்ரஸி மூலமா போகக்கூடிய பில்லுன்னு வச்சுப்போம். சரியா? எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பில்ல வருதோ, அரசியலமைப்பு சார்ந்த பில்லா வருது, இல்ல அந்த மாதிரி பில்லுனா டைரக்ட் டெமோக்ரஸில போகலாம். சொல்றேன், ஐம் கிவிங் சம் ஐடியாஸ். யோசிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்களா ஒரு கவர்னிங் அத்தாரிட்டில போறீங்க, ஒரு பில் மேக் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் தான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? சில பில் வேணும் மசோதாக்கள் வந்து சாதாரண அதாவது எம்பி எம்எல்ஏ முடிவெடுத்து அனுப்பிடலாம். இல்ல ஒரு டை ஏற்பட்டால் எப்படி வந்து சமநிலை வருது, ரொம்ப நாளா ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஒரு கேஸ், ஒரு சட்டம் பெண்டிங்கா இருந்ததுன்னா அது எப்படி சபாநாயகர் முடிவு பண்றாருல்ல, அவரோட கேஸ்டிங் ஓட்டுன்னு போடுறாரு இல்லையா? அது போல வந்து நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஒரு இது இருக்குன்னா அது அந்த விஷயத்த டைரக்ட் டெமோக்ரஸி மூலமா தீர்வு கொண்டு வந்துடலாம். இப்ப நீட் வேணும் வேண்டாமா அப்படின்றது மக்கள்கிட்ட கேட்டுரும். கரெக்டா இல்லையாப்பா? இந்த ஆப்ஷன் இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையாப்பா? கரெக்டா இல்லையா?
மக்கள் வாக்களிக்கலாம்ங்கிற பிரச்சனையை வந்து கொண்டாந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நீட் வேணுமா இந்தியாவுக்கு நீட் வேணுமாங்கிறத சரியா இந்த மாதிரி வாக்களிக்கல் முறையில வந்து ஒரு ஆப் டிசைன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுப்போமே. பிளாக் செயின்ல டிசைன் பண்ணா ஹேக் பண்ண முடியாது, அன்ஹேக்கபிள். அதுதான் அதனாலதான் அது பேர் பிளாக் செயின். அதுல கொண்டு வா. நீ நார்மல் ஆப்ல கொண்டு வந்தீங்கன்னா நீயே நாளைக்கு நம்ம போட்டு அவன் கல்ல ஓட்டு அதுல அமைக்கிடுவான்ல. ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வாக்களிக்க முடியும். இப்போ பிக் பாஸ் எப்படி நடக்குது? பிக் பாஸும் வாக்களித்தல் முறையில தான் நடக்குது சரியா. ஆனா அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. யார் யார் எத்தனை வாக்கு வாங்கினாங்கிற டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஆனா இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். யார் யார் வாக்களிச்சாங்கன்னு தெரியணும். பேர் தெரியக்கூடாது. பேர் தெரிஞ்சா அவங்களுக்கு அது பாதிப்பு ஆயிடும். பேர் தெரியாம ஒவ்வொருத்துக்கும் ஆதார் நம்பர் எதுக்கு இருக்கு? அவன் ஆதார் நம்பர் என்டர் பண்ணு. ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். ஒரு ஓட்டுல நீங்க ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். டபுள் பிரஸ் பண்ணா கள்ள ஓட்டா மாறிடும். இல்லைன்னா அந்த ஓட்டு நல்லாயிடும் சரியா. பதில் கொடுக்க முடியாதவங்க ஈஸியா மையத்துல போய் கொடுக்கலாம் சரியா. இவ்வளவு பேர் மினிமம் பதில் கொடுத்தாதான் அந்த வாக்கு செல்லும்ன்ற முறை இருக்கும். அதே மாதிரி கரெக்டா வாக்களிக்கிறவங்களுக்கு தான் ரேஷன் கடையில சோறுன்னு சொல்லிடணும். அப்ப எல்லாருமே வாக்களிப்பீங்களே சரியா. தொடர்ந்து ஒரு 4 வாக்களித்தல பங்கு கொள்ளாம இருப்பவர்களும் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு மதுப்பிரியா ஏடி இது கரெக்டா இருக்கா? சரி ஓகே, ரொம்ப எல்லாம் வேண்டாம், உள்ள போக வேண்டாம். நம்ம அரசியல் பேரக்கூடாது, நம்ம இந்த சப்ஜெக்ட்ல போகலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் மியூசியம் அப்படின்னா ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த குடியரசு அப்படின்னா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியுது கிடையாது. நம்ம எக்ஸாம்ங்கிறனாலதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா பொதுவா தெரியுது இல்லை எப்படி ஒரு அரசியல் எப்படி உருவானது. அரசியலமைப்பு தினம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும். நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் இருக்கு. ஜனவரி 26 குடியரசு தினம்னு ஒண்ணு இருக்கு சரியா. கடைசி அரசியல் நிர்ணய சபை கடைசியா சேர்ந்தது எப்போ? ஜனவரி 24 1950 சேர்க்கப்பட்டது இல்லையா. இவ்வளவு மக்களுக்கு தெரியணும். இவ்வளவு ஆண்டு காலம் வந்து உருவாயிருக்கு. அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எதுக்கு இருக்கு? அரசு சட்டத்தை அமல்படுத்துறவ, சட்டத்தை உருவாக்குறவ, சட்டத்தை பாதுகாக்கிறவ எதுக்கு இருக்கு? அவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த இந்தியாவை உருவாக்குனாங்க அப்படின்றது வந்து இது எதுக்கோ டைனோசர் எலும்பு கூடுக்கலாம் மியூசியம் வைக்கிறோம். அரசியலமைப்புக்கு ஒரு மியூசியம் வைக்க வேண்டாமா? டைனோசர் மியூசியம் தேவையா, அரசியலமைப்பு மியூசியம் தேவையா? தேவைதான். அது வேற, அது ஜாகிரபி, இது பொலிட்டிக்கல், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய மைல்ஸ்டோன்ஸ், மைல் கற்களாக வரக்கூடிய சந்ததியர்களுக்கு புரட்சிகரகமான மெய் செலுக்கக்கூடிய சரிங்களா கருத்து பூர்வமாக மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வு வரணும். அவர்களுடைய உரிமையை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சாதான் நாளைக்கு வந்து ஒரு நல்ல சமுதாயம் வளரும். அரசியல் ஆர்வம் கொண்ட, அரசியல் அறிவு கொண்ட ஒரு சமுதாயம் வளரும். நாளைக்கு நம்ம நாளைக்கு டைரக்ட் டெமோக்ரஸி கொண்டு வரணும்னா இந்த மாதிரிலாம் மியூசியம் இருக்கணும். ஏன்னா இப்ப உடனே கொண்டு வர முடியாது இல்லையா. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு டைரக்ட் டெமோக்ரஸி வரலாம். வந்தா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு இப்ப நீ மியூசியம் கட்டணும்ல. இதுதான் உண்மையான மக்களாட்சி. இந்தியன் டெமோக்ரஸிங்கிறது என்னது? ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஈக்குவல் ஈக்குவாலிட்டி. அந்த பிரியாம்பிள்ல படிச்சீங்கல்ல, என்னென்ன படிச்சீங்க? சாவரின், சோசியல், செக்குலர், ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, அவ்வளவு படிச்சீங்கல்ல. அதெல்லாம் வரணும்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள், மக்களால் மக்களுக்காக படிச்சமா இல்லையா? ஆபிரஹாம் லிங்கன் சொன்னது போல இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல அரசியலமைப்பு என்னன்னு தெரியும். அம்பேத்கருங்க ஒரு பேர் தெரிஞ்சா போதுமா? டிராப்டிங் கமிட்டில 7 பேர் இருந்தான், மிச்சம் 6 பேர் என்ன தீபன் தெரியுமா வேண்டாமா? அதுக்காக இருக்க வேண்டியதான் அந்த அரசியல் கான்ஸ்டியூஷன் மியூசியம்ங்கிறது. சோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காரன் வச்சிருக்கிறான். அமெரிக்காட்ட இருக்கு அவனுடைய. இதே மாதிரி அமெரிக்காவோட டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறத மியூசியத்துல வச்சிருக்காங்க. கையெழுத்து போட்டு அவங்க கையெழுத்து போட்டது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அவங்களுடைய முதல் 4 பிரசிடென்ட்டுக்கு சிலை கட்டி இருக்கலாம். முதல் 4 குடியரசுத் தலைவர்களுக்கு என்ன பண்ணிருக்கான்? மிகப்பெரிய சிலை கட்டியிருக்கான். அது ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? முதல் குடியரசுத் தலைவர் முதல் பேரே நமக்கு பல பேர் தெரியாது இல்லையா. நமக்கு தெரியும், நம்ம படிச்சுட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு தெரியுமா? அதான் விஷயம் இல்லையா. அவங்கள பாட்டு பாட வச்சு 50 லட்சம் ரூபாய் வீடு கொடுக்குறோம் தான் நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்றோம் இல்லையா. பாட்டு பாடுறதுக்கும் அதான் ட்ரெயின் பண்றோம். குடியரசுத் தலைவர்லாம் பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்னு போறாங்க, அப்படித்தானே? சரியா. இதுதான் சிவிக் எஜுகேஷன், பொதுமக்கள் அறிவு, குடிமக்களுக்கான அவங்களுக்கான அதிகாரம். இது குடிமக்களை அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது போல குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் நம்ம. அவனுடைய கடமை என்ன, அவனுடைய பொறுப்பு என்னன்னே தெரிஞ்சுக்கலாம். அவன் எப்படி வாக்களிப்பான்? எனக்கு பிடிச்ச ஹீரோ வருதான் அப்படின்னு போயிட்டு அவனுக்கு ஓட்ட போடுவான்.
அவன் நடிக்க கத்துக்கிட்டானா இல்ல நாட்டை நடத்த கத்துக்கிட்டானா? எப்படி தெரியும்? நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையாப்பா? So knowledge and understanding of the constitution is the first step towards the empowering citizenry. அவ்வளவு அழகான வார்த்தை. குடிமக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் அரசியலமைப்பு உருவான விதத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதும் தான் முதல் படின்றான். ஆமாவா இல்லையா? அரசியலமைப்புனா என்னன்னே தெரியலனா சரியா, அவ குடிமக்கள் குடிமக்களா இருக்க மாட்டான், குடிக்கின்ற மக்களா தான் இருப்பான். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களை ஆபீசர் ஆக்குறாங்க. ஏன் ஆபீசருக்கு இவ்வளவு தெரியணும்னா, அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க குடிமக்களா இருக்கும்போது தெரிஞ்சது இப்ப போஸ்ட் எல்லாம் ஈஸியா இருந்திருக்கணுமோ என்னமோ. அப்பவே டிபிஎஸ்பி கத்துட்டு இருந்திருக்கலாம், அப்பவே எஃப்ஆர் கத்துட்டு இருந்திருக்கலாம். சரி, அது மட்டும் இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு அரசியல் உருவாக்குனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அஞ்சலியாவும் இருக்கும். பே ட்ரிபியூட். அவங்க ஹீரோஸ், அவங்க தானே ஒரிஜினல் ஹீரோஸ். ஆர்டிகல் 17 கொண்டு வராட்டி எப்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆர்டிகல் 23 கொண்டாராட்டி எப்படி உங்களுக்கு சுரண்டல் ஒழிக்கப்பட்டிருக்கும்? ஆர்டிகல் 18 கொண்டாராட்டி எப்படி பட்ட பெருமைகள் எப்படி ஒழிக்கப்பட்டிருக்கும்? ஆண்ட பரம்பரை தானே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எப்படி ஒழிக்கப்பட்டது? அதுக்குள்ள அவன் தானே இப்ப ஒரிஜினல் ஹீரோஸ் இந்தியாவில. அப்ப நீ அவனுக்கு ஞாபகப்படுத்தணும்ல, யூ ஷுட் பே ட்ரிபியூட். அவங்களுடைய சாதனைகள், அந்த எக்ஸ்ட்ராடனரி ஹிஸ்டரி, அதெல்லாம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, 15க்கு அரசியல் நிர்ணய சபையில 15 பெண்கள் பங்கு கொண்டிருக்காங்க. அவங்க பேர் எத்தனை பேர் தெரியும்? சார், இந்த நியூஸே இப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். 15 பெண்கள் இருந்தாங்களா? ஆமா இல்லையா? அந்த பேர் கூட தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க, 2-3 பேர் வச்சுக்க. அம்மு சுவாமிநாதன், பேகம் ஐசஸ் ரசூல், லீலா ராய், பேடிச்சு 15 பேர் இருந்தாங்கிறத தெரிஞ்சுக்க. இட் இஸ் அன்பார்ச்சுனேட். தெரியலங்கிறதே அது அன்பார்ச்சுனேட். ஸோ கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுமா? எதிர்காலத்தையும் சரியா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தில் இணைக்குதான். அடடா, என்ன வார்த்தை பாருங்க. இட் கனெக்ட்ஸ் த பாஸ்ட் பிரசன்ட் வித் த ஃபியூச்சர். அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகள் செயல்படுறது மூலியமா நம்ம எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். பாஸ்ட் படிக்கணும், பாஸ்ட் ட்ரிபியூட் பண்ணணும். யூ ஷுட் நோ த ஹிஸ்டரி. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மியூசியம் சோனிபட்ல வரப்போது, ஹரியானால. ஓகேவா? இது ஒரு ப்ரிலிம்ஸாவும் எடுத்துக்கலாம், அது ஏன் தேவைங்கிற மெயின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. என்ன கண்ணே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது நீடித்த வளர்ச்சி குறிக்கோள். நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பட்டினி இல்லாத உலகம். மொத்தம் இது 17 குறிக்கோள்கள் இருக்கு. எத்தனை குறிக்கோள்கள் இருக்கு? 17 குறிக்கோள்கள் இருக்கு. நீடித்த அல்லது நிலையான வளர்ச்சி குறிக்கோள்கள் அல்லது இலக்குகள்ல கூட சொல்லலாம். நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சரிங்களா? அதுல 17 பூமி மக்கள் அதாவது ஹியூமனிட்டி, பூமியில நடக்க வேண்டிய 17 குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, எஸ்டிஜின்னு அடிச்சீங்கனாலே வரும். அதுல முக்கியமான தெரிஞ்சிருக்கணும், 17மே தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த 17. முதல்ல என்ன? நோ பாவர்ட்டி, பூமியில வறுமை இருக்கக்கூடாது. 2வது, பட்டினி இருக்கவே கூடாது. நல்ல ஆரோக்கியமான வாழ்வு, திறம் வாய்ந்த கல்வி, குட் எஜுகேஷன், பாலின சமத்துவம், சுத்தமான குடிநீர், சரிங்களா, சுத்தமான ஆற்றல், வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, சரிவர தொழிற்சாலைகளும் உள்கட்டமைப்பு வசதிகள்,
பாரபட்சம் இன்மை. சரிங்களா? நீடித்த மாநகரங்கள், நகரங்கள், நீடித்த வளர்ச்சி கொண்ட நகரங்கள், பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, சரியா? காலநிலை நடவடிக்கை, கிளைமேட் ஆக்ஷன், நீர், கடல் வாழ் உயிரினங்களையும் கவனிக்கணும், நிலம் வாழ் உயிரினங்களையும் கவனிக்கணும், அமைதி மற்றும் திறம் வாய்ந்த நிறுவனங்கள், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், அண்ட் வளர்ச்சிக்கான உறவுகள், நீடித்த உறவுகள். இதுதான் 17 குறிக்கோள்கள், இலக்குகள். சரியா? இதுல மத்ததெல்லாம் விட்டுருங்க. இதுல முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, வறுமையின்மை, அப்புறம் பட்டினியின்மை. இது ரெண்டும் முதல் 2 இருக்கு. சரியா? மறந்துடாதீங்க. இதுல இந்த 17 இலக்குகளும் எவ்வளவுக்குள்ள அடையணும்? இந்த 17 இலக்குகள் எப்ப போட்டாங்கன்னா 2015 போட்டாங்க. 2030க்குள்ள அடையணுங்கிறது தான். சரியா? இப்ப 2024 ஆயிருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 6 வருஷம் இருக்கு. 6 வருஷத்துல பூமியில பசியை ஒழிச்சிருவீங்களா அப்படின்றத கேள்வி. ஒழிச்சிருவீங்களா அப்படின்னா அது ஒழிக்க முடியாதுங்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கு, எதனால ஒழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாத்தணும். ஸோ ரீசெண்டா ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் மார்டின் கைம் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சத்தியமா வாய்ப்பே இல்லை தம்பி 2030க்குள்ள ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது இது 2ஆம் இலக்கு, கோல் 2. என்னென்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது நல்லா பாயிண்ட் பண்ணிக்க. 78 கோடி மக்கள், பூமியில 78 கோடி மக்கள் போதுமான ஊட்டச்சத்து குறைபாடு ஆல் பாதிக்கப்படுகிறார்கள். சரியா? 30 லட்சம் குழந்தைகள், 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 30 லட்சம் குழந்தைகள் பசியினால் இறந்து போறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஒவ்வொரு வருடமும் 30 லட்சம் குழந்தைகள் பசியினால செத்து போறாங்க பூமியில. சரியா? 6 கோடி குழந்தைகள், 6 கோடி தொடக்கப்பள்ளி குழந்தைகள், பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன், ஒவ்வொரு நாளும் பசியுடன் பள்ளிகளுக்கு செல்கிறார்கள். They went to school every day on empty stomachs. இதுதான் இப்போ பாயிண்ட். ஏன்னா சொல்லணும்ல, எத்தனை பேர் பசியில சாவறாங்கன்ற சொல்லாம எப்படி சொல்லணும் இல்லையா? எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லைனாலும் 78 கோடி பசியில இருக்கான், ஊட்டச்சத்து குறைபாடு. சரியா? 30 லட்சம் குழந்தைகள் செத்து போகுது பசியில, 6 கோடி குழந்தைங்க பட்னியோட ஸ்கூலுக்கு போகுது. இதுதான் இவ்வளவு ஸ்டேட்டஸ். இப்ப இவ்வளவு பேரையும் நம்ம மாத்தினாதான் அந்த இலக்கு அடைய முடியும். சரியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்ப இது அடைய முடியாதுங்கிற அவங்க மார்ட்டின் கைம் ஏன் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் விஷயம் பேண்டமிக், கோவிட் வந்துச்சு. கோவிட் இருந்தனால இலக்கை நோக்கி நகர முடியல. 2வது, பூமியில பிரச்சனைகள், போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. போர்கள் இதெல்லாம் அதிகரிக்குமா குறைக்குமா? பட்டினி சாவை அதிகம் தான் செய்யும் போர்கள்னால. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இந்த போர்லாம் ரொம்ப நாளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பாதிப்புகள்ல அதிகம் தான் ஆவாங்க. பூமியில பசியே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ள முடியாது. காலநிலை மாறுது. அதே மாதிரி பாரபட்சமா அதிகரிச்சுட்டே இருக்கு. வைடனிங் இன்இக்வாலிட்டி. பணம் இருக்கிறவன் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான், ஏழை ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இன்இக்வாலிட்டி. சமத்துவமின்மைங்கிறது இந்த வரக்கூடிய காலகட்டத்துல அதிகமாயிருக்கு. 2014 விட 2024 சமத்துவமின்மை அதிகமாயிருக்கு. ஏழைகள் ஏழையிட்டே போனா பணக்காரன். இப்ப 4 முக்கியமான காரணிகள் இருக்கு. கோவிட், ஆல்ரெடி கோவிட் 3 வருஷத்தை முழுங்கிருச்சு. 19, 20, 21. ஆமாவா? கோவிட் முடிஞ்ச 3 வருஷம் ஆகுது. அதனால ஒரு 3 வருஷத்துல இந்த இலக்குல குறைஞ்சிருச்சு. டைம்லைன் கம்மியாயிருச்சு. போர் நடக்குது, காலநிலை மாறுது, சமத்துவமின்மை அதிகரிக்குது. அப்ப இதனால டிராமாட்டிக் ஸ்பைக் 2020 இருந்ததை விட 2024 கிராஃப் அதிகமாயிருச்சு. சரியா? கிராஃப் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறை அப்படின்றது பூமியில அதிகரிக்கு. ஃபுட் கிரைசிஸ். ஏன்னா பசியை ஒழிக்கணும்னா முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்கணும்? போதுமான உணவு இருக்கணும். பட்டினிங்கிறது எப்படி சவால்? அந்த சவாலை எப்படி சந்திக்க முடியும்? பட்டினியை சமாளிக்க, ஹங்கரை குறைக்கணும் அப்படின்னா, ஹங்கர் ஃப்ரீ, பட்டினியின்மையை குறைக்கணும்னா முதல்ல உணவு பாதுகாப்பு இருக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும். உணவு பாதுகாப்புங்கிறது போதுமான உணவு.
உணவு பாதுகாப்புங்கிறது போதுமான உணவு, விச் மீன்ஸ் அரிசி மூட்டை, அரிசி மூட்டை, அப்புறம் வந்து பருப்பு மூட்டை. ஏன்னா ஃபுட்டும் வேணும். ஃபுட்டுங்கிறது நம்ம எதை சொல்றோம், ரைஸ் தான் சொல்றோம். தென்னிந்தியாவுக்கு ரைஸ், வட இந்தியாவுக்கு கோதுமை. அப்புறம் இந்தியாவுக்கு வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டு பேத்துக்கும் பருப்பு வேணும். உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு. பருப்பு இல்லாம சமைக்க முடியாது. ஏன்னா பருப்பு தான் புரோட்டீன். ஒருத்தர் கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொருத்தர் புரோட்டீன். கரெக்டா? அதான் ஊட்டச்சத்து குறைபாடு. ஏன்னா அரிசி கிடைச்சி பருப்பு கிடைக்கலாம், ஊட்டச்சத்து குறைபாடு. பருப்பு கிடைச்சி அரிசி எல்லாம் சாப்பிடவே முடியாது, வெறும் குழம்பையா திம்பீங்க. அரிசி பருப்பு வேணும், சிம்பிளா சொல்லணும். அப்ப இது ரெண்டு, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 160 கோடி மக்களுக்கும் வேணும், 160 crore பீப்புளுக்கும் வேணும். அப்ப அதை முதல்ல விவசாயம் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார்மிங் பண்ணணும். விவசாயம் பண்ணணுமா? சரி, விவசாயம் பண்ணது அவன் விவசாயம் பண்ற விவசாயி தனியார் துறை, அவன் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப கவர்மெண்ட் கிட்ட ஒரு சிலது இருக்கணும். அந்த விவசாயம் பண்ண பொருட்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட வரணும். ஒரு சிலது தனியா சந்தைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். இங்க போறது சூப்பர் மார்க்கெட்டு, உழவர் சந்தை, அங்கெல்லாம் போயிடும். உழவர் சந்தைக்கு போறது, உழவர் சந்தை, சூப்பர் மார்க்கெட்டு, குடோனு, இந்த மாதிரி தெருக்கடைகளுக்கு வந்து போயிடும் விவசாயிகள்ட்ட இருந்து. அதே விவசாயிகள்ட்ட இருந்து ஒரு பங்கு யாருக்கிட்ட வந்துடும்? அரசாங்கத்திட்ட வந்துடும். அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவோம்? அந்த உணவு மூட்டையை பதுக்கி வைக்கும். அப்ப பதுக்கணும்ல, சேர்த்து வைக்கணும். பதுக்கல் சொல்லக்கூடாது, சேர்த்து வைக்கணும். அப்ப என்ன, யார் வரா அங்க? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வரா, FCI. இவங்க தான் இந்தியாவில் உணவு கிடங்குகளை மெயின்டைன் பண்றாங்க. ஃபுட் குடோன்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு, நாமக்கல்லையும் இருக்கு. சரியா? பெரிய குடோன் இருக்கும். அங்க அரிசி மூட்டை, பருப்பு மூட்டையெல்லாம் வச்சிருப்பான். அந்த உணவு முதல்ல எப்படி வரும்? விவசாயிகள்ட்ட இருந்து எப்படி அரசாங்கத்துக்கு கிடைக்கும்? அதுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்கணும். அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, MSP. அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ், குறைந்தபட்ச நியாய விலை. இதுக்கு பேர் FRP, அதுக்கு பேர் MSP, FRP. FRPங்கிறது இந்தியாவில் சர்க்கரைக்கு வழங்கப்படுகிறது, சர்க்கரை. MSPங்கிறது ஒரு 22 பயிர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரிசி, கோதுமை, பட்டாணி, பாசிப்பயிறு, அந்த மாதிரி உளுந்தம்பருப்பு, அந்த மாதிரி 22 தானியங்களுக்கு வழங்கப்படுகிறது. FRPங்கிறது சர்க்கரைக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. இது ரெண்டுமே எங்க வரும்? குடோனுக்கு வரும், அரசாங்க குடோன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வரும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து அதுக்கப்புறம் எங்க போகும்னா PDSக்கு போகும். PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக அமைப்பு, பொது விநியோக முறை, பொது விநியோகத்துக்கு வரும். பொது விநியோகம் அப்படின்றது என்ன? மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடியது. அதை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி அழைப்பாங்க. நம்ம ஊர்ல நியாய விலைக்கடைன்னு அழைப்பாங்க, ஃபேர் பிரைஸ் ஷாப். நியாய விலைக்கடைக்கு வந்து சேரும். இதுக்கு எப்படி போய் சேரும்? அப்ப யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்படி முடிவு எடுக்கிறது? அதனாலதான் இந்தியாவில நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு 2013ல போட்டாங்க. அதுபடி குறைஞ்சபட்ச விலை, அரிசி 1 கிலோ 1 ரூபாய், கோதுமை 1 கிலோ 1 ரூபாய், 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி, சர்க்கரை இவ்வளவு சொல்லிட்டு நியாய விலை, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அதன் அடிப்படையில உணவு பண்றாங்க. அப்போ அவன் ஏன் முதல்ல பட்டினியில சாவறான்? ஏன்னா அவன் கையில காசு இல்லை, அது ஒரு காரணம். இல்லைன்னா அரிசியே இல்லை, அரிசி நிறைய விலை, அரிசி இல்லைன்னா விலை அதிகமா போயிடும், அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ அவனுக்கும் கையில பணம் இல்லாதவனுக்கும் பணம் போய் சேர்ந்ததுன்னா பட்னியை ஒழிச்சிடலாமா? இது உலகத்துல செய்யணும்னா தமிழ்நாட்டுடைய சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் பசி இல்லாம இருக்காது. தமிழ்நாடு இஸ் ஹங்கர் ஃப்ரீ ஸ்டேட். உண்மையில ஒரு ஹங்கர் ஃப்ரீ ஸ்டேட் ஆச்சு தமிழ்நாடு. அதை நினைச்சு நம்ம பெருமை தான் படணும். 1 ரூபா சாப்பிட்டுலாம், 1 ரூபா இருந்தா பசி முடிஞ்சிடும் தமிழ்நாட்டுல. ஆமாவா இல்லையா? ஜஸ்ட் 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபா இருந்தா லஞ்ச் முடிச்சிடலாம். ஏன்னா அம்மா உணவகம்ங்கிற கான்செப்ட் இங்க தெரு இருக்கு, ஊருக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? இங்க ஏழைகள் இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஏழை இருக்கான், ஆனா பசியோட ஏழை இல்லை. சரியா? பசியோட ஏழை இல்லை. அப்ப இங்க கோல் என்ன? பூமியில பசி இல்லாத. அப்ப தமிழ்நாட்டுல நடந்ததா இந்தியா அளவில் நடக்கும், அண்ட் இந்தியாவில் நடந்தது உலக அளவில் நடக்கும். ஸோ குட் எக்ஸாம்பிள். சரியா? சந்தைக்கு போறது பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க, பப்ளிக் கன்சியூமர்ஸ் வாங்கிப்பாங்க, கன்சியூமர்ஸ். இப்போ இந்த செயின், இந்த சைக்கிள் இருக்குல்ல, இந்த சங்கிலி, இந்த செயின், இந்த ஒட்டுமொத்த செயினுக்கு பேர் தான் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. முதல்ல விளைவிக்கணும். இந்த விளைவித்தல் என்ன பிரச்சனை இருக்கு? விளைவித்தல்ல வந்து என்ன வரலாம் அப்படின்னா, அது பஞ்சம் வரலாம்,
ஐ மீன் வறட்சி வரலாம். வறட்சி வந்தா விவசாயம் ஒழுங்கா விளைவிக்க முடியாது. அடுத்து அடுத்து ஏதாவது அட்டாக், பெஸ்ட் அட்டாக், ஏதாவது பயிர்களை திங்கக்கூடிய சில ஆஹ் ஆஹ் பூச்சிகள் வரணும். பூச்சிகள், எலிகள் பயிர் தின்னுட்டா வராது. சம்டைம்ஸ் வந்து கிளவுட் பஸ்ட், மேக வெடிப்பு நடக்கலாம். மேக வெடிப்புங்கிறது நிறைய மழை பெஞ்சது, மழை பெய்யலாலும் பிரச்சனை, அதிகமா மழை பெஞ்சாலும் பயிர் நாஸ்தி ஆயிடும். தாவரத்தை திங்கக்கூடிய பூச்சி வந்து சாப்பிட்டாலும் பயிர் நாசம் போயிடும். அப்ப இதெல்லாத்தையும் தடுக்கணும். கரெக்டா? இதெல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும். அது தடுக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், விவசாயம் செய்யறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விவசாயம் செய்யறதுக்கு கரண்ட் வேணும். விவசாயம் பண்றது தண்ணி வேணும். விவசாயம் செய்யறதுக்கு உரம் வேணும். உரம், பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைட், இன்செக்டிசைட், ஃபெர்டிலைசர் வேற வேணும். வேணுமா? இதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு முதல் காசு வேணும். மணி. சரியா? அந்த காசை கொடுக்கறதுக்கு கடன், விவசாயிக்கு கடன் வேணும், கிரெடிட். இது எல்லாத்தையுமே விவசாயிக்கு மானியத்துல தான் செஞ்சா முடியும். இது எல்லாத்தையுமே விவசாயம் அரசாங்கம் செய்யுது, மானியத்துல செய்யுது. வெளியில 100 ரூபானா அவனுக்கு 60 ரூபா தான். எப்படி நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு கோட்டாவோ, கல்வியில உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கோட்டா கொடுக்குறான்ல, அந்த மாதிரி கோட்டாவை போல விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் மானியம். வெளில வாங்கினா டிராக்டர் 6 லட்சம் ரூபா, இங்க வாங்கினா இவன்ட்டு மானியத்துல 3 லட்சம் வாங்கிக்கலாம். கரண்ட் நீங்க யூஸ் பண்ணா யூனிட்டுக்கு 10 ரூபா, அவனுக்கு ஃப்ரீ. இரிகேஷன் ஃப்ரீ. பூச்சிக்கொல்லி இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியா கொடுக்குறாங்க. சரியா? பிளஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு கடனும் கொடுத்துறான். கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் கடன் அட்டை கொடுக்குறாங்களா? பிளஸ் அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடன் தள்ளுபடி பண்ணிடுறாங்களா? இவ்வளவும் செஞ்சாதான் அவன் ஒழுங்கா என்ன பண்ண முடியும். இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் வராம வேற இருக்கணும். பட்னி, பஞ்சம், சரி, வறட்சி, தாக்குதல், பூச்சி தாக்குதல், மேக வெடிப்பு வராம இருந்தா அது விளையும். அப்படி விளையிறதையும் கம்மி விலைக்கு, சப்போஸ் இப்படி விளைஞ்சு கொண்டாந்துட்டான், ஆனா கொண்டு வரும்போது இங்க விலை குறைஞ்சு போச்சு. தக்காளி கிலோ 3 ரூபா ஆகி போச்சு, வெண்டைக்காய் கிலோ 1 ரூபா ஆகி போச்சு. அப்படின்னு என்ன பண்ணுவான்? பிரைஸ் டிராப் ஆச்சுன்னா இவ்வளவு செஞ்சாச்சு. சரியா? மகசூல் நல்லா வந்துருச்சு, வெண்டைக்காய் நிறைய விளைஞ்சிருச்சு, தக்காளி நிறைய விளைஞ்சிருச்சு, அதனாலும் விவசாயி பாதிக்கதான் செய்வான். வறட்சி, நல்லா பெஞ்சது, மழை நிறையவும் பெய்யல, கம்மியாவும் பெய்யல, வறட்சி வரல, பூச்சியும் வரல, எல்லாமே சரியா செஞ்சாச்சு. ஆனா எல்லா விவசாயிகளும் செஞ்சுட்டாங்க. எல்லா விவசாயிகளும் செஞ்சுட்டு என்ன ஆயிடும்? வெண்டைக்காய் கிலோ 3 ரூபான்னு ஆயிரும். அதனால போட்ட காசு எடுத்திருக்க முடியுமா விவசாயினால? அப்பயும் நட்டம் தான். அப்ப அதுக்குதான் என்ன பண்ணுது விவசாயிக்கு? குறைஞ்சபட்ச ஆதரவு விலை. விலை குறைஞ்சாலும் சரி, அதிகமானாலும் சரி, நான் குறிப்பிட்ட விலை, குறைஞ்சபட்ச விலையை கொடுத்து அரசாங்கமே பொருள் எடுத்துக்குது. அதான் குறைஞ்சபட்ச ஆதரவு விலை. ஆனா அதுல வெண்டைக்காய் இல்லை, அதுல 22 பொருள் தான் கொடுக்குது. அதனால வெண்டைக்காய் பாத்தீங்களா, போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா வெண்டைக்காவை போய் தண்ணி ஆத்துல கொட்டிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வெண்டைக்காய் வந்துருச்சு. வெண்டைக்காய் கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சந்தை பக்கம் போறதுண்டா? ஏன்னா வெண்டைக்காய் என்ன வராது, எம்எஸ்பில வராது. ஆனா எனக்கு சர்க்கரை விவசாயி போய் சர்க்கரை கரும்பை போய் கொட்டியிருக்கானா? கொட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு எஃப்ஆர்பி இருக்கு. கரும்பு என்னைக்காவது இதா போச்சு சொல்லி கொட்டியிருக்கானுங்களா? அரிசியை கொட்டியிருக்கானவே, ஏன் கொட்டல? ஏன்னா எம்எஸ்பி, எஃப்ஆர்பி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அவன் அட்லீஸ்ட் வெளியில வித்தா அவனுக்கு லாபம், அதையும் நட்டமாச்சுன்னா அரசாங்கத்துக்கு வித்துட்டு போயிருவான். சரியா? இப்ப இவ்வளவு செஞ்சு இல்லையா, இதுதான் உணவு பாதுகாப்புன்னு சொல்றேன். இந்த உணவு பாதுகாப்பு செஞ்சாதான் ஒவ்வொரு நாடும் செய்யணும். ஒவ்வொரு நாடும் செஞ்சாதான் எதுல இருந்து வெளில வர முடியும்? பசியிலிருந்து இந்த இலக்கு அடைய முடியும். இது பூமி ஃபுல்லா செய்யணும். அப்பதான் 2ஆம் இலக்கு அடைய முடியும். இதைதான் இப்ப குறைக்க முடியும். இது தமிழ்நாடு, இந்தியாவிலே ஒரு மாநிலம் தான் செஞ்சிருக்கு இதை ஒழுங்கா. மிச்சிருக்கு 27 மாநிலம் ஒழுங்கா செய்யல. சரியா? அப்ப அதை செய்யணும். அப்படி செஞ்சாதான் செய்ய முடியும். அதெல்லாம் இந்த மாதிரி பேண்டமிக் வந்தா, போராட்டம் வந்தா, சமத்துவமின்மை பெருகுச்சுன்னா, கிளைமேட் சேஞ்ச் மாறுறது மூலியமா உணவு பிரச்சனைகளுக்கு வரலாம். சரியா? நம்மள ட்ராக்கை விட்டு வெளில தள்ளி விட்டுரும். இதெல்லாம் செய்யணும். அப்பதான் பசியை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இந்த மார்டின் கைம் அப்படின்றவர் சொல்றாரு. அதனால 2030 வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையா. சரியா? இவ்வளவு நீங்க சரி கட்டணும். ஓகேவா? சரி. சோ இத்துடன் கிளாஸ் முடிச்சுக்கலாம்.